நாங்கள் தனிச்சு ஆட்சி அமைப்போம், தென்மராட்சியில தனித்து ஆட்சி அமைப்போம் நம்பிக்கை எங்களுக்கு திடமாயிருக்கு. நீங்க கட்சியில பாத்தீங்கன்னா போட்டிடுறீங்க, என்ன மாதிரி ஆதரவு? ஆதரவு எங்களோட ஆதரவுல வந்து நாங்கள் எங்களோட வெற்றி வாய்ப்பை வச்சுதான் நாங்கள் களத்துல இறங்குவோம். அது வந்து வெற்றி வாய்ப்பை வைக்காமல் வந்து களத்துல இறங்குறாக்கள் கிடையாது. நாங்கள் எங்களுடைய வெற்றி வாய்ப்பை வந்து நாங்கள் இப்ப இந்த ஊரை கேட்டுக்கொள்றது முதலாம் மக்கள்கிட்ட என்னன்னு சொன்னா, இந்த ஓட்டு போடாமல் இருக்கிற மக்கள் விழித்தள வேண்டிய நேரம் வந்து இவ்வளவு காலங்கள் அது ஓட்டு போடாம ஒதுங்கி இருந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். அந்த ஓட்டு போடாத மக்கள் நிச்சயமாக இதை தீர்மானிக்கும். அதாவது அவர்களுக்கு நான் அன்பா வேண்டிக் கொள்றேன் என்னன்னு சொன்னா, ஓட்டு போடா ஒதுங்காதீங்க. ஏன்னா இது உங்களோட பிரதேசம், உங்களோட உள்ளாட்சி மன்றம், உங்களோட நகரம், உங்களோட மாநகரம். இதை வந்து நாங்கள் வந்து எல்லா துறைகள்லையும் வந்து பின்தங்கி போய் நிற்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் 20-30 வருஷம் பின்தங்கி போய் நிற்கிறோம். நீங்கள் பாடசாலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மின்சார சபையில எடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு பாடசாலை மைதானமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எங்களோட போக்குவரத்து வீதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எங்களோட வந்து மருத்துவ இதாக இருந்தாலும் சரி, எல்லா வளத்தாலையும் நாங்கள் பின்தங்கி நிற்கிறோம். இதை நாங்கள் முன்னேற்றகரமான பாதையில செல்லணும் என்று சொன்னால், எங்களுடைய புலம்பெயர்ந்த சமுதாயங்கள், எங்கள் உள்நாட்டில் இருக்கிற மக்களும் வந்து சேர்ந்து நின்று எங்களுடைய மருத்துவ கட்சியை வந்து பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டு, இதை நீங்கள் தவறுவீர்களா இருந்தால் பிறகு உங்களை மீட்கிறதுக்கு இனி எத்தனை ஆண்டு செல்லும்ன்றது என்னாலே அதை கணிக்க முடியாது. அப்ப இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடக்கூடாது. ஏதான அவர்கள் ஏமாத்துறவர்கள் போய்கொண்டே இருக்கட்டும். அவையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு புதிய பாதையில நாங்கள் அணிவகுத்து செல்ற இந்த பயணத்துல மக்களும் வந்து எங்களை கைகோர்க்கணும். மக்களும் கைகோர்த்து இப்ப நாங்கள் வந்து எங்களை மருத்துவரை தளபதி ஆக்கி வச்சிருக்கிறோம். மக்கள் இனி அவரை தலைவராக்கும். அது மக்களோட கையிலான் இருக்கு. ஆக்கி விட்டீர்களா இருந்தால் மிக குறுகிய காலத்துல நீங்கள் இந்த எங்களோட வடகிழக்குல இருக்கிற எங்களோட வடமாகாணத்தின் அபிவிருத்தியில இருந்து, சுகாதாரத்தில இருந்து, வாழ்வாதாரத்துல இருந்து, கல்வியில எல்லாமே மேம்படைய செய்யும். உங்க மைதானத்துல இந்த மைதானங்களை, பள்ளிக்கூட மைதானங்களை தர முயற்சி, அந்த ஊர்ல இருக்கிற பாடசாலையை தர முயற்சி, அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலை வந்து ஆஸ்பத்திரியை வந்து தர முயற்சிக்கும் போது அங்க இருக்கிற மக்கள் அங்கேயே பயன்பெற்றுக் கொள்வார்கள். அவருக்கு வேற இடத்துல அலைய வேண்டிய தேவை வராது. அப்ப அந்த மக்களுக்கு போற போக்குவரத்து பாதைகள், அதுல தண்ணிகள் தேங்கி நிற்கிற நேரங்கள்ல நுழம்பு பிரச்சனை, அப்ப அந்த நுழம்பு அதுக்கு நடவடிக்கை என்ன செய்யணும், அந்த வடிகால சீரமைப்பு எப்படி செய்யணும், போக்குவரத்து வீதி விளக்குகள் அதை சரிப்படுத்துறது என்று மக்களோட பணியை நாங்கள் செய்யறதுக்கு ஆர்வமாக வந்திருக்கு. அப்ப இந்த பணியில வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அது நாங்க சொல்லுவோம் தானே. இப்ப எம்பிபிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா சிவர்ல சித்திரம் வரைகிற மாதிரி முடியும். சின்னதுக்கு சைக்கிள் கட்சிக்காரர் ஓட்டு போட்டிக்கொண்டீங்கன்னா கொழும்புல இருந்து அரசியல் செய்வாங்க. இங்க வந்து அவங்கள வந்து பார்க்க மாட்டாங்க. இதே கூட்டமைப்பு வந்துச்சுன்னா கூட்டமைப்பு உங்களுக்கு வர அபிவிருத்தி காசை எடுத்து கொள்ளையடிச்சுட்டு போவாரு, உங்களை கண்டுகொள்ள மாட்டாரு. இது நாங்கள் நேரடியாக வாரம் எங்களை நாங்கள் செய்கிறோமா இல்லையான்ற நீங்கள் விழித்திருந்து பார்த்து எங்களுக்கு சரிபடியா நீங்க கலைக்கணும். மக்கள் தெளிவடையணும், அரசியல தெளிவடையணும். நாங்கள் வந்துட்டோம்னா நாங்கள் உங்களை ஏமாத்துறோமா, நல்லது செய்யறாங்க, நீங்கள் விழிப்பாக பார்க்கணும். அதை உங்களுக்கு சொல்றேன் நேரடியா. முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதை பற்றி ஒரு வேட்பாளராக அது தவறு. முஸ்லிம் மக்களுக்கு எதிராக மருத்துவர் வந்து பார்லிமெண்ட்ல எந்த கருத்தையும் வெளியிடையது. முஸ்லிம் மக்களுடைய திருமண வயசு 10 வயசு, 11 வயசு, 12 வயசு, அதுவும் வந்து மக்கள் கடிதம் கொடுக்கப்பட்டபடியாத்தான் அவர் பார்லிமெண்ட்ல கதைச்சவர் ஒழிய அவர் தனிப்பட்ட ரீதியாக முஸ்லீம் என்றது அது மார்க்கம். அப்பன் அவர்கள் பேசுற மொழி தமிழ், அது மார்க்கம். நீங்க மார்க்கத்தை கொண்டுறாங்க, இதுக்குள்ள மதத்தை கொண்டு வேண்டாம். வடகிழக்குல இருக்கிறது தமிழ் மக்கள்லாம் நாங்கள் பார்க்கிறது. அப்ப அந்த மக்கள் கடிதம் கொடுத்தபடியாத்தான் அந்த பிரச்சனையை வந்து பார்லிமெண்ட்ல தெரியப்படுத்தும். அதை சில பேருக்கு பிடிக்காம இருக்கிற ஆட்களுக்கு அது விசேத்தரமான கதைகள், அதாவது வார்த்தை பிரயோகங்கள் பிள்ளை விடக்கூடாது. இந்த உங்களை நான் வந்து திட்டும் போது வார்த்தை வந்து அதுக்கு வார்த்தைகள் இருக்கு, சும்மா அப்படி இப்படிலாம் காய்ச்சி போட்டு போற இது இல்லை. அப்ப அது அவங்க அறியாதன், அதை ஒண்ணு நீங்க பெரிய விஷயம் ஆக வேண்டிய தேவையும். அவர் வந்து ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பிரச்சனையை கதைக்கிறாருன்னு சொன்னா ஒரு தேவை கருதித்தான் நாங்க உன்னை கதைக்கிறாரு ஒழிய சும்மா கதைக்கல. அது எந்த விஷயமா இருந்தாலும். பெண்களுக்கு எதிரான வார்த்தை பிரயோகங்களை எப்படி பாக்குறீங்க வேட்பாளர்? இந்த எங்கட தமிழகத்தை பொறுத்தவரை இல்ல, பெண்களை நாங்கள் இழிவுபடுத்துறது இல்லை. அது கடந்த காலத்துல எங்க போராட்ட வரலாற்றிலேயே பெண்கள் எப்படி 12 மணிக்கும் சைக்கிள் போகக்கூடிய ஒரு நேரம் இருந்தது. 90ஆம் ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த சம்பவம் இருந்தது. இன்றைக்கு வந்து பார்லிமெண்ட் உறுப்பினர் கூட 12 மணி தெரியல பகல்.
அந்த நேரம் பெண்கள் இரவு தெரிஞ்ச காலம் இருக்கு. அப்ப பெண்கள் என்று எங்களோட தமிழ் கலாச்சார பண்பாட்டுக்கு ஒளிமியங்களுக்கு ஒரு தன்மை இருக்கு எங்க கலாச்சாரம். அப்ப ஒரு பெண்கள பிரச்சனையை வந்து பெண்கள் நாங்கள் அவர்களை வந்து அவமதிக்கிறதோ அதுக்கு சரி. ஆனா புல விட்டால் பிள்ளையொன்று வரும்போது அது ஆறா இருந்தாலும் புலதான், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எங்களோட சமுதாயத்துக்கு எதிராக ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா அது புலதான். அதுக்கான பெண்களை வந்து நாங்கள் அதுவும் எங்களை வடகிழக்குல இருந்து நீங்க இந்த கேள்வி கேட்கக்கூடாது. இது தேசிய தலைவர் 50,000 மாவீரர்கள் மாண்ட ரத்தம் சிந்தி மாண்ட பூமி. அதுல எத்தனை பெண்கள் மாண்டு இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பெண்கள் கைகால் எல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? இல்லாட்டி அந்த யுத்தத்துல செல்லுகள் கண்ணிவடியில் எத்தனை மக்கள் கைகால் இழந்து இருக்கிறாரு? அதுல எத்தனை பெண்கள் இருக்கு, எத்தனை ஆண்கள் இருக்கு? அது ஒன்றும் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து தூக்கி குழப்பிக்கணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் சரியான பாதையில போய்கொண்டு இப்ப நாங்கள் யாழ் மாவட்டம் ஃபுல்லா கட்டிட்டோம். யாழ் மாவட்டம் கட்டிட்டோம், கிள்ளஞ்சி கட்டிட்டோம். இன்றைய பின்னரம் அளவில் வவுனியா அந்த பகுதி மற்றது முல்லைத்தீவு புதுக்குடி சபையெல்லாம் நேரம் கட்டிடுவோம். எங்களுக்கு பொறுத்தளவில் இப்ப நாங்கள் இப்ப சரியான முறையில இப்ப எங்களுக்கு நேரங்கள் பிரச்சனையால நாங்கள் எல்லா இடங்களும் முறையில எல்லா இடம் போட்டா மக்களுக்கு இப்ப நாங்கள் உங்களுக்கு சுருக்கமா சொல்லலாம் துணுக்கா பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்களேன். நாங்க உண்மையில இப்ப ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் அங்க போய் அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரு நாங்கள் மருத்துவர் தான் ஓட்டு போட போறோம் எங்கிட்ட வாங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் அங்க ஆக்கள் எடுத்து விட்டு அந்த அளவுக்கு மக்கள் இருக்கு. அந்த தயார் நிலை இருக்கு மக்கள். இது ஓப்பனா சொல்றேன்னா மக்கள் தயார் நிலை இருக்கு. மக்கள் தயார் இல்லாத மக்களையும் எடுக்கக்கூடிய கட்டாயத்துல நாங்கள் இருக்கு. அப்ப அதுதான் நான் சொல்றேன், ஓட்டு போடாமல் இருக்கிற மக்களுக்கு இந்த முறை ஓட்டை போடணும்ன்றது விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அப்ப அதுகளும் நீங்கள் ஊடகங்கள் நீங்கள் வந்து சரியான பங்கு வகிக்கும். உங்களுக்கு இப்ப நீங்கள் ஊடக தெரியுறீங்க, உங்களுக்கு எவன் வரணும் எவன் வரக்கூடாதுன்றது உங்களுக்கும் இருக்கு. ஏன்னா நீங்கள் தமிழர்கள், நீங்கள் யாருமே எங்க செவ்வாய்க்கிரத்துல வந்துருங்களா, மாலதில இருந்து வந்துருங்க இல்லையே. அப்ப உங்களுக்கு அந்த பங்கு இருக்கு. நீங்க ஒரு தனிப்பட்ட ஆள், நாங்கள் வேற ஆட்டம் நினைக்க கூடாது. அப்ப நீங்களும் உங்களோட உற்ற உறவினர்கள், இப்ப நாங்க எங்களுக்கு வெளிநாட்டு புலம்பெயர் சமுதாயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறது தான், உங்களோட உறவினருக்கு நீங்கள் டெலிபோன்ல பிரச்சாரம் வையுங்க. கட்சியை அடுத்த கட்சியை வலுப்படுத்துறது அது வடகிழக்குல எந்த திசையிலையும் இருக்கு. இப்ப நீங்க வேட்பாளராக போட்டிடுறீங்க, இதுக்கு முதல்ல உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்ப என்ன மாதிரி வாழ்க்கை? நாங்கள் அப்ப 16 ஆண்டு காலமாக எங்களோட பொருளாதாரம் பின்தங்கி தான் கிடக்கு. ஆனா அது நாங்கள் பின்தங்கி இருந்தபடியே நாங்கள் யார்கிட்ட கையை நீட்டுறதுக்கோ காலை நீட்டுறதுக்கு தயார் இல்லை. எங்களோட சொந்த முயற்சியில எங்களால் இயன்ற அளவு எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் கொண்டு போய்கின்றிருக்கோம். எதிர்நீச்சல் போட்டு தான் கொண்டு போய்கின்றிருக்கிறோம். எங்களோட சமூகத்துல என்ன மாதிரியான செயற்பாடுகளை செய்யறதுக்கு அதான் எங்களோட சமுதாயம் வந்து நான் உங்களுக்கு தான் திருக்கமா சொல்றேன், நாங்கள் வந்து எல்லா துறைகளிலுமே பின்தங்கி போய் நிற்கிறோம். இன்றைக்கு இல்லை, நீங்க மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் இல்லை நாங்கள் எங்களோட பாடசாலைகள் இருந்தாலும் சரி, எங்களோட மைதானம் எங்களோட ஊரில் இருக்கிற மைதானங்கள் விளையாட்டு மைதானங்கள்ல இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு வாசியாலை இருந்தாலும் சரி, எல்லாத்துலையும் நாங்கள் பின்தங்கி போய் நிற்கிறோம். அதுவரை தரம் உயர்த்தி எங்களோட அடுத்த சந்ததிகளை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்ததிகளை உருவாக்கும். ஆரோக்கியமான சந்ததி தீய பழக்கங்கள் பாருங்க. மருத்துவத்துறையில வருமானத்துல ஏன் போதைப்பொருள்ன்றது உண்மையில ஒரு கேன்சர் வர்த்தக்காரனுக்கு இல்லாட்டி கடும் நோயாளி சாங்கியலா அவனுக்கு அது அந்த மருந்தை செலுத்துறான், அவன் வேதனையை அடக்கிறது கொண்டு வந்தது. ஏன் இந்த டிஸ்பென்சரி வழியில உணர்ந்து எல்லா போதை மாத்திரையும் பற்றி விற்கிறீர்கள்? அப்ப உங்களோட இப்ப இருக்கிற சமுதாய இளைஞர் யுவதிகளை திசை திருப்பு சீரழிய வைக்க. அப்ப தமிழ் தேசிய உணர்வு இல்லாம போகும், மொழிப்பற்று இல்லாம போகும். அந்த மொழி எங்கேடு கட்டான்னு போய்கிட்டே இருப்பாங்க. இதுவரை எல்லாத்தையும் சீர்திருத்தணும் என்று சொன்ன புதிய பாதையை நாங்கள் திறந்திருக்கிறோம். அதுக்கு உங்களான முழு ஆதரவை தர வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கு. தவறும் பட்சத்தில் உங்களை மீட்கிறது யாரும் இல்லை. இப்ப இந்த சமகால அரசியல்ல எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு விதை அது இப்ப முளைச்சு மரமா வந்து கொண்டு இருக்கு. அந்த மரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களை கையில இருக்கு. தளபதி ஆக்கியிருக்கிறோம், தலைவராக்க வேண்டியது மக்கள் கையில். இப்ப நீங்க போட்டிடுறீங்க, நீங்க ஆட்சியை கைப்பற்றாட்டி நீங்க வேற கட்சியோட கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஐயப்பாட்டுக்கு நீங்க வேற வேண்டிய தேவையில்லை. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இது தென்மராட்சி எங்களை மருத்துவத்தை கோட்டை. நாங்கள் தனிச்சு ஆட்சி அமைப்போம், தென்மராட்சியில தனித்து ஆட்சி அமைப்போம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு திடமாயிருக்கு. கூட்டணி ஆட்சிகளை பற்றி கதைக்கிறதுக்கு அதை பற்றி நான் யோசிச்சு எந்த மூலையை கொண்டு அதுக்கு செலவழிக்கிறதுக்கு நான் தயார் இல்லை. நான் எனது வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்.
எங்கட வெற்றியை நோக்கி பயணம் போய்கிட்டு இருக்கும் போது நான் திரும்பி பார்த்து யார் வாராயனா கிட்ட அவனோட கூட்டணி அமைக்கலாமான்னு நான் எந்த மூலையை அங்க திருப்ப மாட்டேன். நாங்கள் எங்கட ஒரு குறிக்கோள் எங்களை லட்சியத்தை அடையும் வரையும் அதால எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு போறதெல்லாம் நாங்கள் அதை பற்றி எல்லாம் பேச ஐயப்பட்டோ இல்லை கூட்டணி அமைக்கிறத பற்றி எல்லாம் கேட்க வேண்டிய தேவை இல்லை. இதை வந்து ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல். உங்களோட கிராமத்தை, உங்களோட பிரதேச சபையை, உங்களோட நகரத்தை நீங்கள் அபிவிருத்தி பணிக்கு செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்க ஒழிய இது வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் இங்க விரையும். மக்கள்கிட்ட பணியை செய்யறதுக்கு இதர காலம் செய்யாமல் இருந்த பணிகளை சிறப்பாக செய்யறதுக்காகத்தான் நாங்கள் இந்த பயணத்தில் விழிக்கிட்டு இருக்க மொழிய இதில் ஆட்சி அமைக்கவோ இல்லாட்டி அந்த பதவிக்காகவோ எல்லாம் நாங்கள் விரையும். நல்ல ஒரு ஆரம்ப அத்திவாரத்தை வந்து நல்ல இறுக்கமா போட்டு அடுத்த சந்ததிகிட்ட கையை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இதுல வந்து மருத்துவருக்காக வேறு ஒன்றுக்கு வந்து நிற்கிறோம். இதுல எங்கட தனிப்பட்ட சுய லாபத்துக்கு கண்டு நான் இதுல வந்து நிக்கிறேன். இத்தனை இந்த வியாபாரம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரும் காசு தராங்க? இது அங்க பிரச்சனை. முழு மூச்சோட சுயநலம் இல்லாமல் நாங்கள் இந்த பணியில இறங்கி நிற்கிறோம். அதற்கு உங்களாலே எவ்வளவு சப்போர்ட்டை கொடுக்க முடியுமோ, உங்களாலே எவ்வளவு மக்களுக்கு அந்த இதுல பரப்புரை செய்து எங்களுக்கு ஆதரவு கூட்ட முடியுமோன்ற வழியை நீங்கள் பார்க்கணும். விளங்குதானே?